இப்படி ஒரு வினோதமான விழாவை நீங்க தமிழ்நாட்டில் இல்ல உலகத்திலுமே எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கோயில்ல உயிரோட இருக்கிறவங்களுக்கு பாட கட்டி காவடி எடுப்பாங்க. இப்படிப்பட்ட வினோதமான கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான்ல தான். வலங்கைமான் குடமுரட்டி ஆத்தாங்கரையில தான் இந்த சக்தி வாய்ந்த பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. தீராத நோய்கள் உடல்நிலை சரியில்லாதவங்க இந்த பாடைக்கட்டி மாரியம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு போனா அது உடனே சரியாகிடும் சொல்றாங்க. அப்படி உடல்நிலை சரியானவங்க பாடக்கட்டி தங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடைக்காவடி திருவிழா அங்க நடக்கும். குடமுரட்டி ஆத்தாங்கரையில நிறைய சின்ன சின்ன கோயில்கள் போல இருக்குங்க. அங்கிருந்து தான் கோயிலுக்கு பாட தூக்கிட்டு வருவாங்க. அந்த இடத்துல பாடைக்காவடி எடுக்கிறவங்களுக்கு இறந்த பிறகு என்னென்ன சடங்குகள்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையுமே அங்க செய்வாங்க. நெத்தி காசு வைக்கிறது, வாக்கரிசி போடுறதுன்னு எல்லா வித சம்பிரதாயமும் அங்க நடக்கும். இறந்த பிறகு பாடையில எப்படி அசையாம இருப்பாங்களோ அதே போல கண்மூடி அந்த பாடையில அவங்க இருப்பாங்க. அவங்கள ஆட்டம் பாட்டம் மேல தாளத்தோட பாடையில சுமந்துகிட்டு அவங்க உறவினர்களும் நண்பர்களும் பாடைக்கட்டி மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க. பாடியை தூக்கிட்டு பயபக்தியோட அந்த அம்மன் கோயிலை 3 வாட்டி சுத்தி வருவாங்க. புதுசா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமா தாங்க இருக்கும். பாடை கோயிலை சுத்தி வந்த பிறகு கோயில் வாசல்ல பூசாரி அவங்களுக்கு கண் திறந்து விடுவாரு. அவங்க முகத்துல தண்ணி தெளிச்சு கண்ணை திறந்து அதுக்கப்புறம் அவங்களை எழுப்பி விடுவாரு. அதன் பிறகு அம்மனுக்கு நன்றி சொல்ல அவங்க போய் அம்மனை பார்ப்பாங்க. இந்த ஒரு நாள் மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாடை காவடி எடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த விழா வினோதமா இருக்கா? நேர்ல பார்த்தவங்க கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யூஸ் பண்ண பாடை எல்லாமே ஆத்தாங்கரையில ஒரு மூலையில தூக்கி போட்டுருவாங்க. பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கும் வேண்டுதல் வச்சவங்க அவங்களும் இது போல தொட்டில வச்சு தூக்கிட்டு போவாங்க. அனைத்து விதமான காவடியும் எடுத்துட்டு வர்றதை நீங்க அங்க பார்க்கலாம்.